தோழர்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்கக்கூடிய தோழர் உதயசங்கர் தொடங்கி அனைத்து தோழர்களுக்கும் இவ்வேளையிலே வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நான் கல்லூரி காலம் பயிலும் போதே நான் மிக பெரும் அடையாளமாக பார்த்த ஐயா தியாகுவுடன் மேடையில் அமர்ந்திருப்பது எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரிகிறது. அக்காலங்களில், அதாவது 2011 அச்சூழல்களில் ஈழ அரசியல் பற்றி எரிந்த காலம். 1980களில் எந்த சூழல் இருந்ததோ அதற்கு நிகரான ஒரு சூழல் இருந்தது. அந்த வேளையிலே ஐயா தியாகு அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அனைத்து இடங்களுக்கும் சென்று பார்ப்பது எனது வழக்கமாகவே வைத்திருந்தேன். அந்த வேளையிலே ஐயாவுடன் மேடையில் அமைந்திருப்பது எனக்கு மிக மிக ஆச்சரியமாகவும் பெரிதாகவும் இருக்கிறது. தோழர் பொழிலனை பற்றி காதுபட செய்திகள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். சிறை வாழ்க்கையிலிருந்து எல்லா சூழலையும் அவங்களை பற்றி அறிஞ்சிருந்தாலும் அவருடனும் மேடையில் இருப்பதும் எனக்கு மிக மிக பெருமையை தருகிறது. அத்தோடு தோழர் மீதா பாண்டியன் இன்னும் அவர் வரவில்லை. எனது தந்தை இறப்புக்கு பின்னர், அதாவது 89க்கு பிறகு ஒரு அரசியல் வயப்படாமலேயே இருந்த ஒரு சூழல். நான் குறிப்பாக சமூக பணி பயிலும் போதுதான் தோழர் மீதா பாண்டியன் எனக்கு அறிமுகம். இன்னும் சொல்ல போனால் எனது அரசியல் ஆசானாக தோழர் மீதா பாண்டியனை மட்டும்தான் இன்று வரை நான் கருதி கொண்டிருக்கிறேன். ஆக அவர் இன்று வர தாமதமாக இருந்தாலும் இச்சூழலில் அவரையும் வரவேற்று ஏனைய தோழர்களையும் இச்சூழலில் வரவேற்று எனது சிறு உரையை தொடங்குகிறேன். குறிப்பாக நான் தலித் பேந்தர்ஸ் ஆவண காப்பகம் என்ற ஒரு தனிப்பட்ட ஆவண காப்பகத்தை தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வந்து கொண்டிருக்கிறோம். எப்படி அரசியல் கட்சிகள் அனைத்திற்கும் ஒரு ஆவண காப்பகம் ஒரு பின்னணியாக இருக்குமோ, அதே போன்ற தலித் அரசியலுக்கும் ஒரு ஆவண காப்பகத்தை தொடங்க வேண்டும் என்பது எனது பல நாள் யோசனையாக இருந்தது. இந்த ஆவணம் சேகரிக்கிறது, இந்த மாதிரியான தன்மை எல்லாம் கொடுத்தது நான் சோசியல் ஒர்க் படிக்கும் போது ஆவணங்கள் பராமரிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், அங்கிருந்து தான் இதை நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்படி தலித் அரசியலை குறித்தும் சாதி ஒழிப்பு, தலித் அரசியலுக்கு இன்னொரு பெயர் சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பையே முன்னிலைப்படுத்தி பேசுகிறேன். அவ்வாறு சாதி ஒழிப்புக்கான அரசியலை பற்றி தரவுகள் தொடர்ச்சியாக தேடிக்கொண்டிருக்கும் போது, அதாவது மலைச்சாமி, தோழர் இரும்பரை மற்றும் ஏனைய தோழர்கள் பேந்தர் வேலுச்சாமி போன்ற முன்னணி தோழர்கள் பற்றி தலித் அரசியலை புரட்டி பார்க்கும் போது இப்பெயர்களை உங்களால் விடுபட்டு விடவே முடியாது. தோழர் இரும்பரையார் அவர்கள் பெரியகுளம் பொறுப்பாளராக இருந்தார் தலித் பேந்தர் அமைப்பில். அப்போது தலித் பேந்தர் இயக்கம் மிக வேகமாக அச்சூழலில் வளர்ந்த ஒரு இயக்கம். அந்த காலகட்டத்தை மிக மிக தெளிவாக பார்க்கிறோம். அதாவது உலக ஒடுக்கப்பட்ட இனங்கள் எல்லாம் ஓர் அணியாக அணிதிரண்டது. அதாவது ஒரு குடையின் கீழ் அனைவரும் அணிதிரண்டு வந்த ஒரு சூழல், மிக மிக முக்கியமான ஒரு காலச்சூழல். அந்த சூழலில் பெரியகுளம், இன்றைய பெரியகுளம் அன்று ஒட்டுமொத்த தேனியாக தோழர் இரும்பரையின் வசம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் தேனி மாவட்டத்தில் தோழர் மலைச்சாமியை கொண்டு சேர்த்தவர் தோழர் இரும்பரை தான். இதை ஆவணங்கள் மூலியமாக மிக தெளிவாக ஆவணங்கள் நிரூபிக்கின்றது. இந்த ஆவணங்கள் அனைத்தும் மிக மிக முக்கியமாகவும் சொல்லும் எளிமையான ஒரு அந்த ஆவணங்கள் எல்லாம் திரும்பி பார்க்கும் போது நமக்கு தெரியுது, அது ஒரு போர்க்களத்துக்கான ஒரு ஆவணம் மாதிரியே அது தோன்றுச்சு. ஏன்னா கருப்பின மக்கள் விடுதலையை பற்றி தலித் அரசியல்வாதிகளும் பேசினார்கள். தலித் சாதி ஒழிப்பு பேசும்போது கருப்பின மக்கள் விடுதலை பற்றி, ஈழ விடுதலையை பற்றி தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த சூழலில் தான்
தொடர்ச்சியாக அனைத்து ஆவணங்களும் நமக்கு வேறு ஒரு அரசியலை இங்கு சொல்லிக் கொடுக்கின்றது. சாதி ஒழிப்பு தான் இறுதி விடுதலை, தமிழ் தேசியத்தின் விடுதலை. இங்கு சாதி ஒழியாமல் தமிழ் தேசியம் படைக்கவே முடியாது. தமிழ் தேசியம் எப்படிப்பட்ட தமிழ் தேசியமாக இருக்க வேண்டும் என்றால், எந்த சாதி தலைவனையும் எந்த நபரையும் சாதி இல்லாமல் தலைவனாக ஏற்றுக்கொள்வது. அவருக்கு சாதி தமிழ்தான், தமிழுக்கு மிஞ்சி அவரை பார்க்கக்கூடாது என்பதில் அரசியலும் உறுதியாக இருந்தது என்பதுதான். சில காலங்களுக்கு முன்னர், சில நாட்களுக்கு முன்னர் தேனியிலே ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. தேனி மாவட்டத்தை சேர்ந்த பட்டியல் பிரிவினர் ஆதரிக்கும் குழுவாக பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்ற ஒரு கோரிக்கை மிக மைய கோரிக்கையாக பேசப்பட்டது. பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது ஒட்டுமொத்த சமூகத்தின் கோரிக்கை அல்ல. காரணம், பட்டியல் வெளியேற்றம் என்பது RSS இன் கோரிக்கை. தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய ஒரு RSS கோரிக்கையாக இருந்ததோ, அதே போல்தான் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இக்கோரிக்கையின் வழியாக எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பது அச்சமூகத்திற்கே தெரியாது. ஒரு ராஜ போதை ஏற்றி விடுறது, நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை, நாமெல்லாம் மன்னர் பரம்பரை, தப்பு இல்லை. அதாவது இக்கோரிக்கை சொல்வதில், அதாவது பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை மிகவும் தவறு. ஆனால் ஒரு ஹியூமன் ரெக்கமெண்டேஷனுக்காக, ஒரு அடிமை இடத்தில் இருந்து மீண்டு வருவதற்காக இவ்வகையான கோரிக்கை சொல்வது ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும், அதன் வழியாக பட்டியல் வெளியேற்றம் என்று முழுக்க ஒரு ஜாதி வெறியை தூண்டி விட்டு செய்யக்கூடிய வேலை மிகவும் அவமானப்படக்கூடிய விஷயம். சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனின் நினைவிடத்தில் கடந்த ஆண்டு யாகம் நடந்தது. அதை விட தியாகி இமானுவேல் சேகரனை அவமானப்படுத்த யாராலும் முடியாது. அவ்வளவு பெரிய அவமானம் அது. இத்தனைக்கும் அது கிறிஸ்துவர்கள் சுடுகாடு என்று தெரிந்தும் அதில் யாகம் நடத்துவதன் வழியாக நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் கோரிக்கையை பேசும்போது இதெல்லாம் பின்னணியா வரும். பட்டியல் வெளியேற்றம் கோரிக்கை பேசப்படாத வரை அங்கு யாகம் நடந்ததில்லை, எதுவும் நடந்ததில்லை. அப்போ பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு இவங்க செய்ய நினைக்கிறதோ, இங்க தொடர்ச்சியா அவங்க இழுக்க நினைக்கிற அரசியலும், அதன் மூலியமா ஒரு சபார்டினேட் பாலிடிக்ஸை அவங்க எப்படி தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த இன்னும் இம்மக்கள் அறியாத வரை ஒன்றுமே செய்ய முடியாது. சாதி ஒழிப்பு அப்படின்னோடனே இவங்க எல்லாரும் சாதி அழிச்சிடலாம், மதத்தை அழிச்சிடலாம் அப்படி, அதாவது நம்ம இப்ப தொடர்ச்சியா நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த கோரிக்கையவே அவங்க தப்பாதான் எடுத்துக்குவாங்க எப்போதுமே. இவங்களுக்கு வேற வேலை இல்லை, இதே பேசுறாங்க. அதாவது நான் சொல்லக்கூடியது பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை ஆதரவாளர்களை சொல்றேன். நான் சகோதரர்களே, நானும் உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் முதல் தலைமுறை கற்காத எத்தனையோ கிராமப்புறங்கள் இருக்கிறது. நீங்க பட்டியல் வெளியேற்றத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் திருநெல்வேலியில கவின் வெட்டி படுகொலை செய்யப்படுறான். கவினுக்கு என்ன குறைச்சலாம்? 1.5 கோடி சம்பளம், 1.5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற பையன். அந்த பையன் இத்தனைக்கும் நான் திருநெல்வேலியில தான் இருக்கிறேன், எங்க வீட்டுல இருந்து ஒரு 5 தெரு தள்ளி தான் சம்பவம் நடக்குது. பார்க்கும்போது நான் 38 துண்டுகளா வெட்டிக்கிறான். இப்போ நீங்க பட்டியல இருந்து வெளியே போனாலுமே, பட்டியலுக்குள்ள இருந்தாலுமே, இங்க பிரச்சனை இங்க பட்டியல் இருக்கீங்களா பட்டியல் இல்லையான்னு இல்லை, நீங்க என்ன சாதி இருக்கீங்க தான் பண்ணணும். வேணா உங்க சாதி அடிங்க. சாதி அடிக்காம இங்க எதையும் மாற்ற முடியாது. இப்போ சொல்றது அதுதான். நீங்க சாதி அடிச்சீங்கன்னா தான் நீங்க எஸ்சியில இருங்க, பிசியில இருங்க, எம்பிசியில இருங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எந்த சாதி பெயரை தாங்கி இருக்கிறீர்களோ அதுதான் உங்களை கொடும்பால் கொண்டு கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது. இது தெரியாம நீங்க தொடர்ச்சியா பட்டியல் வெளியேற்றம் ஆதரவு, நாங்கெல்லாம் எதிர்ப்பு அப்படிங்கிறது இல்லை. நாங்களும் உங்களுக்குள்ளதான் இருக்கோம். உங்களோட கொடுமை, அதாவது நீங்க குறிப்பா நானும் அன்னைக்கு ஒரு நாள் தொடர்பு மதியமன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் கமெண்ட் போட்டு அவரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அது கீழே கமெண்ட் எழுதுற எல்லா கமெண்ட்ஸும் நான் ரொம்ப பார்க்க மாட்டேன், சில கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன் அவங்ககிட்ட
இவங்க கிட்டலாம் நம்ம பேசவே கூடாது. அவங்களுக்கே தெரியும் காலப்போக்கில் இது மங்கி போகிற ஒரு கோரிக்கைன்னு அவங்களுக்கே தெரியும். அதுல வெளியே வந்துருவாங்க. ஆனால் இருந்தாலும் உங்களோட தலையீடு மிக மிக முக்கியமான ஒரு தலையீடு. அந்த தலையீடை ஒரு பாகம் முற்றாதீங்க அப்படின்னு. ஏன்னா தொடர்ச்சியா மதுரை, திருச்சி போன்ற பகுதிகளில் பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிரான கருத்து வந்துகிட்டே இருக்குது. அதை மட்டும் தோழர்கள், சகோதரர்கள் நினைச்சுக்கணும். சாதி ஒழிப்பு இல்லாம நீங்களும் கிடையாது. நீங்க பட்டியல்ல இருந்தாலும் நீங்க வர்ணா தர்மத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தேவேந்திர குல வேளாளர் இருந்துக்கங்க. எந்த சூழல் இருந்தாலும் உங்களை கொலை செய்த கவின் கொலை செய்த சுஜித்தின் ஆயுதம் நீங்க யாருன்னு தெரிஞ்சுதான் கொலை பண்ணுது. ஒருவேளை அந்த பொண்ணை இன்னொரு சாதிக்காரன் காதலிச்சிருந்தா அந்த அருவா அந்த பக்கம் தீவி இருக்காது. ஆக நீங்கள் கடைசி வரை ஒரு விஷயத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வர்ணாசிர தர்மத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டிருக்கும் வரை நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தான். ஒருபோதும் உங்களால் மீளவே முடியாது. சாதி கட்டுகளை, சாதி இறுக்கத்தை எப்போது நீங்கள் கலைக்க முற்படுகிறீர்களோ அப்போதுதான் உங்களால் ஒரு முழு விடுதலை அடைய முடியும். இதை 80களிலேயே பேசியவர் தான் தோழர் இரும்பாய். நானே கொஞ்சம் தான் பேசுறேன் கொடுத்தாங்க. தொடர்ச்சியாக நான் பேசுவது மிக அரிய தோழர்களே. ஏன்னா மதியவன் தோழரும் நானும் ஒரே பஸ் தான் ஏறணும். அதாவது அவர் ஆரம்பத்தில் சினிமாவா இருந்தார். அவர் ஏறி அந்த பஸ் இறங்கிட்டாரு. இப்ப அந்த பஸ்ல நான் தொடர்ச்சியா நானும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இறங்குவனா இறங்க மாட்டேறான்னு எனக்கே தெரியல. அந்த சூழல்ல இவ்வேளையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சமீபமாக தான் தோழர் மலைச்சாமி அவர்களுக்கு தொடர்ச்சியாக பேந்தர் மலைச்சாமி போன்ற நூல்களை முன்னெடுத்து வருகிறோம். அந்த வேளையிலே 2 நாளுக்கு முன்னாடி தான் தயாராச்சு ஒரு பாடல். தோழர்கிட்ட ரொம்ப தயக்கமாக தான் கேட்டேன், தோழர் இந்த பாட்டை வெளியிட்டலாமா தோழர் அப்படின்னு. இது என்ன இப்படி கேட்குறீங்க நீங்கள் இது நமக்கான மேடை தானே அப்படின்னு சொல்லி உடனே எந்த ஒரு தயக்கம் தான் சொன்னார். நம்ம தோழர் தான், ஆனால் இருந்தாலும் அவர் இங்கே நடத்திட்டு இருக்க போராட்டங்கள் தான் நம்ம முகநூல்ல ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சங்கடமாக தான் இருக்கு. ஏன்னா போராளிகள் போராடி வென்றுட்டாங்க இல்லையா, போராளிகளின் வாரிசும் போராட வேண்டியிருக்கு. இதுதான் இங்க பெரிய கொடுமை. போராளிகள் ஒரு போராளியா எவ்வளவு பெரிய போராட்டம், வாழ்நாள் போராட்டம்ங்கிறது இருக்கு இல்லையா. என்னோட குறிப்பா சொல்ல போனா எனது தந்தையோட போராட்டத்தெல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளவு சொல்ல முடியாது. இன்று வரை ஒரு ரகசியம் மட்டும் சொல்றேன். இன்று வரை அது மர்மமான ஒரு புள்ளி தான். அது எப்படி தலைவர் மலைச்சாமி இறந்தார் அப்படின்னு. ஏன்னா செப்டம்பர் 11 எஸ்சி பட்டியல் மக்களுக்கான பிஓ ஆக்ட் வெளியே வருது. செப்டம்பர் 11 செப்டம்பர் 14 தலைவர் மலைச்சாமி, தோழர் மலைச்சாமி இறந்து போறார். ஆக இதுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில சில விஷயங்கள் நம்ம இருந்தாலும் அது தொடர்ச்சியா ஆவண காப்பகங்கள் மூலியமா நாங்க வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருக்கிறோம். ஆகவே தோழர்களே, பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினருக்கு மிகப்பெரிய தீங்கு என்பதை நீங்கள் உணர்ந்தே ஆக வேண்டிய காலகட்டம் இது. இதை மையப்படுத்தி இப்பயும் நம்ம அரசியலாகலாம், அரசியல் ஆடுகளாகிடக்கூடாது என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.